ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு சூசைடல் டெண்டன்சி, கம்ப்ளீட்டட் சூசைட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதற்கான காரணங்கள் வந்து படிப்பு ரீதியாக தோல்வி அடையிறது, இல்லைன்னா வந்து ஆண் பெண் உறவுகளுக்கிடையே வந்து ஏதாவது ஒருதலை பட்சமான காதல் அல்லது அதில் ஒரு விரிசல் ஏற்படுறது, இந்த மாதிரி நிறைய காரணங்கள் வந்து இப்போது இதுக்கு வந்து காரணமாக சொல்லப்படுது. கிளாஸ் ஹவர்ஸ் போக வாரத்தில் ஒரே ஒரு நாள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அது மாணவர்களும் சரி மாணவிகளும் சரி ஃப்ரீயாக வந்து அவங்க மனசில் அவங்களோட பர்சனல் விஷயமா இருக்கலாம் அல்லது கல்வி சம்மந்தப்பட்ட சந்தேகங்களாக இருக்கலாம், நல்லா ஃப்ரீயாக பேசுகிற மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் இருக்கணும். அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சிலர்கிட்ட இது மாதிரிலாம் அவங்க மனசு விட்டு பேசும்போது தற்கொலை, கொலை, ஆசிட் வீச்சு, கோபம், படிப்பை பாதியிலே நிப்பாட்டுறது, இது எல்லாமே வந்து நிச்சயம் தவிர்க்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு இப்போ கைட் பண்ண தெரியாம தான், அவங்களுக்கு கைட் பண்ண ஆள் இல்லை, என்ன செய்யணும், எதுக்காக இந்த தற்கொலை முடிவு அப்படிங்கிறது எதுவுமே அவங்களுக்கு தெரியல. இது வந்து எல்லாம் சிச்சுவேஷனல் கிரைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. சந்தர்ப்பவாதத்தில் ஐயோ எனக்கு இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டே வந்து ஒரு ஆண் ஸ்டூடெண்ட்டே வந்து மாணவர்கிட்ட நல்லா பேசிட்டு இருக்காங்க, திடீர்னு அந்த மாணவி இல்லை பேசலை, எங்கள் அப்பா அம்மா திட்டுறாங்கன்னு சொன்னோன்னா அந்த மற்ற மாணவர்கள் வந்து என்னப்பா நீ வந்து ஃப்ரெண்டுன்னு சொன்ன, இப்போ ஒன்றும் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் முறிஞ்சிருச்சு போல இருக்கேன்னு கிண்டல் பண்ணும்போது அவனால் தாங்க முடிய மாட்டேங்குது. ஓகே, அப்போ வந்து இதுக்கு காரணம் அந்த பெண் தானே என்ன வேணான்னு சொல்லிட்டு அவளை வந்து நம்ம ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு போயிடுறான். ஆனால் அவனுக்கு முன்னாடியே வந்து இது காதல் கிடையாது, இது வந்து சாதாரண ஒரு ஈர்ப்பு தான், இந்த ஈர்ப்பு இந்த ஏஜில் வரும், இதே 18 வயசு மெச்சூரிட்டியில் ஆனதுக்கப்புறம் இந்த ஈர்ப்பு இருக்காது, நார்மலாக ஆண் பெண் நல்ல நண்பர்களாக பழகலாம், மனவிட்டு பேசலாம் அப்படிங்கிற உணர்வு வர்றதுக்கு இன்னும் 2 வருஷம் ஆகும். இந்த 15-16 வயசில் அந்த மாதிரி உணர்வுகள்லாம் அவனுக்கு தெரியாது. ஸோ அவனை கைட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. இந்த விஷயங்களை வந்து முதல்ல மாணவர்களும் மனம் விட்டு யாரு கூட பேசுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. பெற்றோர்கள்கிட்ட பேசுகிறதா, இல்லை ஆசிரியர்கள்கிட்ட பேசுகிறதா, மூத்த நண்பர்கள்கிட்ட பேசுகிறதா, பேசினா நம்மளை தவறாக எடுத்துக்குவாங்களோ இல்லை நம்ம கிண்டலுக்கு ஆளாயிருவோமோன்னு பயந்துட்டு அவசரத்தில் இதுதான் முடிவு அப்படின்னு எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தற்கொலைக்கு முயன்றுறாங்க.